இப்போ வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம். மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 1928 இது வந்து மோதிலால் நேரு வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து இதுவாக கொண்டு வரணுன்ட்டு ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் வந்து கொண்டு வராரு. இது வந்து ஆகஸ்ட் மாதம் நடக்குது. ஸோ 1928. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து 1934 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மூலிமா நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு வந்து ஐடியா கொடுத்தது யாருன்னா எம்என் ராய் அவர்கள். அவர் தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து உருவாக்கியிருப்பார். ஸோ அவர் வந்து இங்கே கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு ஐடியா கொடுக்குறாரு. 1935 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து கட்சி சார்பாக அஃபிஷியலாக வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க, எங்களுக்கு கான்ஸ்டியூஷன் வேணும்னு சொல்லிட்டு. அஃபிஷியல் டிமாண்ட் பண்ணதப்போ 1935. அதுக்கப்புறம் வந்து 1936 லக்னோ காங்கிரஸ் செஷனில் வந்து வெளியிருந்து யாரும் எங்கள் கான்ஸ்டியூஷனை வந்து இது பண்ணாதீங்க, நாங்களே உருவாக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி வந்து கிருப்லானி தலைமையில் ஒரு டிராஃப்ட் ரெசல்யூஷன் கூட வந்து பாஸ் பண்ணுறாங்க, ஆச்சரிய கிருப்லானி தலைமையில். அதுக்கப்புறம் வந்து 1938 ஜவஹர்லால் நேரு வந்து எங்களோட கான்ஸ்டியூஷன் நாங்களே கிரியேட் பண்ணிக்கிறோம், வெளியிருந்த எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நாங்கள் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மூலிமா நாங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நேரு கேட்டதுக்கு அப்புறமா வேர்ல்டு வார் வந்து நடக்குது, செகண்ட் வேர்ல்டு வார் நடக்குது. ஸோ வேர்ல்டு வார் நடந்ததுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிடுறாங்க, நேரு கேட்குறாரு, வேர்ல்டு வார் நடக்குது. 1940 நாங்கள் டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. 42 கிரிப்ஸ் கமிஷன் வந்து கொண்டு வராங்க. ஸோ டொமினியன் ஸ்டேட்டஸ் ஆகஸ்ட் ஆஃபர், ஓகே, அதில் வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, வேணான்றாங்க. 1942 கிரிப்ஸ் கமிஷன் வந்து வருது. அதை வந்து காந்தி ஆகட்டும், அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் அவங்களும் வந்து அதை வந்து மறுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் 1946 ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து உருவாக்குறாங்க. அதை உருவாக்குறதுக்கு முன்னாடி வந்து அதை கொண்டு வரதுக்காக ஒரு கேபினெட் மிஷன் வந்து கொண்டு வராங்க. இங்கிலாந்துலேருந்து கேபினெட் மிஷன் வந்து வராங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஸ்டாட்ஃபோர்ட் கிரிப்ஸ் மிஷனில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நாங்கள் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறமா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை தான் வந்து காங்கிரஸ் ஆகட்டும் இல்லை முஸ்லீம் லீக் ஆகட்டும் எல்லாருமே மறுத்திருப்பாங்க. இங்கே பார்த்தோன்னா இதில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா, லாரன்ஸு, அதுக்கப்புறம் கிரிப்ஸு, அப்புறம் அலெக்சாண்டர். ஸோ லார்ட் பெத்திக் லாரன்ஸு, ஸ்டாட்ஃபோர்ட் கிரிப்ஸு, ஏவி அலெக்சாண்டர். ஸோ கேபினெட் மிஷன் எப்போ வந்தாங்க, March 24 வந்திருப்பாங்க. எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணாங்க, May 16 பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இப்போ May 16 வந்து பப்ளிஷ் பண்ணுறப்ப என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆக்சுவலி 2 நேஷன் தியரியை 2 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து மேக் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை அதெல்லாம் முடியாது, ஒரே அசம்பிளி தான் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்றத வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா. ஸோ கேபினெட் மிஷன் வந்து May 16 ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணும்போது வந்து 2 கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆளுங்களாம் எடுக்கிறாங்க. ஸோ பாதி வந்து என்ன சொல்கிறது, partially elected and partially nominated. ஸோ partially electedன்றது வந்து ஆக்சுவலாக அந்த 1946 ஜூலைலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் அந்த எலெக்ஷன் ப்ராசஸ்லாம் வந்து நடந்திருக்கும். இதில் வந்து 10 லட்சத்துக்கு ஒருத்தங்களை வந்து எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது வந்து மொத்தம் 38 கோடி இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ 389 மெம்பர்ஸ் வந்து வருவாங்க. ஸோ இப்போ நாமினேட்டட்னா அந்த 389 மெம்பர்ஸ்னால் அதில் 93 பேர் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸு. அவங்க வந்து நாமினேட்டட் தான், எலெக்ஷனில் வரமாட்டாங்க. அவங்க வந்து நாமினேட்டடு ஸ்டேட் ஹெட்டே வந்து அவங்களை நாமினேட் பண்ணிடுவாங்க. அப்போ எலெக்ஷனில் மொத்தம் 296 பேருன்னா இங்கே வந்துடுறோம். ஸோ 296ல் 11 பிரிட்டிஷ் ஸ்டேட்ஸ் இருக்காங்க, 4 சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அதில் யாருன்னா ஏபிசிடின்னு வச்சுக்கலாம். ஸோ அஜ்மீர், பலுச்சிஸ்தான், கூர்க் அண்ட் டெல்லி. ஓகே. ஸோ இந்த 292 வந்து நம்ம பிரித்தோம்னா 208 இந்தியன் காங்கிரஸ் மெம்பர்ஸு, முஸ்லீம் லீக்லேருந்து 73 பேர், அப்புறம் இண்டிவிஜுவல் வந்து 15 பேர். ஸோ இந்த மெம்பர்ஸில் தான் வந்து அந்த ஜூலை 18, 1947 ஒரு சேஞ்ச் நடக்கும். அதை அப்படியே பார்ப்போம். ஸோ இந்த நவம்பரில் வந்து மேக் பண்ணிப்பாங்க. அதில் பார்க்கும்போது 10 லட்சத்துக்கு ஒருத்தங்க. அதுக்கப்புறம் வந்து 3 பிரின்சிபல் கம்யூனிட்டிஸ் இருப்பாங்க, முஸ்லீமு, சீக்ஸு, அப்புறம் ஜென்ரல். ஓகே. ஸோ முஸ்லீம் செலக்ட் பண்ணுவாங்க, சீக்கை செலக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஜென்ரல் இது. ஸோ 3 பிரின்சிபல் கம்யூனிட்டிஸ் வந்து இருந்திருப்பாங்க. அப்புறம் வந்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் மூலியமாகவும் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து லிமிட்டட் ஃப்ரான்ச்சைஸ்ன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. ஆக்சுவலாக அவங்க டிமாண்ட் பண்ணது 1937 இது. ஆக்சுவலாக அவங்க வந்து டிமாண்ட் பண்ணப்போ 1938 ஜவஹர்லால் நேரு டிமாண்ட் பண்ணப்போ அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் வந்து டிமாண்ட் பண்ணியிருப்பார். பட் இங்கே நடந்தது வந்து லிமிட்டட் ஃப்ரான்ச்சைஸ். அதனால் லிமிட்டட் ஃப்ரான்ச்சைஸ்னால் டேக்ஸ் கட்டுறவங்க, அப்புறம் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கவங்க, எஜுகேஷன் உள்ளவங்க, இவங்கெல்லாம் தான் வந்து லிமிட்டட் ஃப்ரான்ச்சைஸு. இது வந்து இந்த கான்செப்ட் வந்து 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து வந்திருக்கும். இந்த மாதிரி தான் வந்து எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு இந்த 296. ஓகே. ஸோ அதாவது 292 + 4. ஆக்சுவலாக வந்து இந்த 292 வந்து முக்கியமாக இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு முக்கியமான காந்தியும் இருக்க மாட்டாங்க, ஜின்னாவும் வந்து எலெக்ட் ஆகிருக்க மாட்டாங்க.
எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அமைச்சு டிசம்பர் 9 வந்து ஃபஸ்ட்டு அசம்பிளி வந்து கூடுது. அந்த ஃபஸ்ட் அசம்பிளிலேயே யாரெல்லாம் கலந்துருக்க மாட்டாங்கன்னு கேட்டால் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் இருக்க மாட்டாங்க, முஸ்லீம் லீக்கும் இருக்க மாட்டாங்க. டெல்லியில் கான்ஸ்டியூஷன் ஹாலில் வந்து நடந்திருக்கும். ஸோ மொத்தம் வந்து வந்தது வந்து 211. ஓகே, ஸோ காங்கிரஸே வந்து 208 பேர் இருக்காங்க. அப்புறம் முஸ்லீம் லீக்கும் வரல, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அங்கே இருக்கவங்க வரல அப்படின்னா இந்த கமிஷன்ஸில் வந்திருப்பாங்க, இல்லைனா வந்து இண்டிவிஜுவல் வந்திருப்பாங்க. ஓகேயா, ஸோ மீதி ஒரு 3 பேர். ஸோ 208 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னா அப்போ ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணது எத்தனை பேர்னா 211. ஸோ அதில் வந்து ஃப்ரெஞ்சோட நடைமுறைப்படி அவையின் மூத்தவரான சின்ஹா, சச்சிதானந்த சின்ஹா வந்து தலைவராக இருப்பார். அப்புறம் எலெக்ஷன் எப்போ நடந்துச்சுன்னா டிசம்பர் 11 நடந்திருக்கும். ஸோ பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத்தும் வைஸ் பிரசிடென்ட் வந்து HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி, இவங்க 2 பேரும் வைஸ் பிரசிடென்ட் ஆகிருப்பாங்க. ஸோ டிசம்பர் 13 அப்சல்யூட் ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து எப்போ அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா Jan 22, 1947. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது டிசம்பர் 13 வந்து பாஸ் பண்ணாங்க. அடாப்ட் பண்ணது Jan 22 பார்த்தோம். இது வந்து ஒரு USA மாடல். அதில் வந்து என்னென்ன வார்த்தை சொல்லியிருப்பாங்கன்னா இண்டிபெண்டன்ஸ், சாவரின், ரிபப்ளிக். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இண்டிபெண்டன்ஸு, சாவரின், ரிபப்ளிக்கு, அப்புறம் வந்து JEFI அப்படின்னு சொல்லிட்டு ஜே லீவ் சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து எல் இல்லை. ஸோ ஜே லீஃப் அப்படின்றதுல ஜே எல்லாம் விட்டுறலாம். ஸோ JEFI. ஓகே, ஸோ அதாவது அது இண்டிபெண்டன்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஓகே, ஸோ JEF மட்டும் வச்சுக்கலாம். ஸோ எஃப்னா வந்து இஸ் நாட் ஃப்ராட்டர்னிட்டி, இது வந்து ஃப்ரீடம். ஓகே, ஸோ அப்போ ஜஸ்டிஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு வந்து சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் வேணும்னு கேட்டிருப்பாரு. அப்புறம் ஈக்குவாலிட்டி வேணும். ஓகே, அப்புறம் ஃப்ரீடம். ஸோ இண்டிபெண்டன்ஸ், சாவரின், ரிபப்ளிக், ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரீடம் வந்து அப்ஜெக்ட் ரெசல்யூஷன்லாம் அவர் சொல்லியிருப்பார். அப்புறம் அப்ஜெக்ட் ரெசல்யூஷன் அடாப்ட் பண்ணதுக்கப்புறம் முக்கியமான நிகழ்வுன்றது வந்து April 28 வந்து நடக்குது. April 28, 1947 6 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதாவது ராஜஸ்தான் சைட்லேருந்து ஒரு 6 பேர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க, 6 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸு. அதுக்கப்புறம் முக்கியமாக June 3 மவுண்ட் பேட்டன் பிளான், அது பிளான் வந்ததுக்கப்புறம் நிறையா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. முஸ்லீம் லீக்கு உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து July 18 வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முக்கியமாக அங்கே இங்கிலாந்துலேருந்து ஒரு இது பாஸ் ஆகிருக்கும். அதில் முக்கியமாக கான்ஸ்டியூஷன் அசம்பிளி 3 சேஞ்ச் நடக்குது. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த முஸ்லீம் லீக் வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, June 3 இதில் July 18 வெளியே போயிடுவாங்க. இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாவரி தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில். வெளியே இருந்து இங்கிலீஷ் காலனி யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ட் ரெண்டாவது இதுக்குள்ளே 2 பாடி இருக்க போகுது, ஒன்று லெஜிஸ்லேட்டிவ், இன்னொன்று கான்ஸ்டியூஷனல். ஸோ லெஜிஸ்லேட்டிவ்னா மாவலங்கர் இருப்பார். ஸோ சட்டம் ஏதாவது கொண்டு வரதுன்னா அந்த லெஜிஸ்லேட்டிவ் இதுக்கு வந்து பாடிக்கு மாவலங்கர் இருந்திருப்பார், GV மாவலங்கர். கான்ஸ்டியூஷன் பாடிக்கு வந்து ராஜேந்திர பிரசாத் இருந்திருப்பாங்க. ஸோ முஸ்லீம் லீக் வித்ட்ரா ஆகிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ முஸ்லீம் வித்ட்ரா ஆகிட்டாங்கன்னா பாகிஸ்தான் போயிருக்கோம், அப்புறம் பஞ்சாபில் வந்து இந்த பக்கம் வெஸ்ட் பஞ்சாப் போயிருக்கோம், பெங்காலில் ஈஸ்ட் பெங்கால் போயிருக்கோம். அது போக நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டே ப்ராவின்ஸஸ், சிந்து, அஸ்ஸாமில் பலுச்சிஸ்தான், சைல்ஹெட், இவங்கெல்லாம் வெளியே போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் July 22 வந்து நேஷ்னல் ஃப்ளாக் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. 1949 பார்க்கும்போது மே மாதம் வந்து நம்ம காமன்வெல்த்தில் வந்து ஜாயின் பண்ணுறோம். ஸோ இப்போயும் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி போயிட்டு தான் இருக்குது, உள்ள நிறையா செஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ மே மாதத்தில் காமன்வெல்த்தில் ஜாயின் பண்ணிட்டோம். அதாவது பிரிட்டிஷ் கீழ் இருந்து எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு. ஸோ இப்போ வந்து ஒரு முடிவுக்கு வருது, முடிவு வரல. November 26 ஒரு முக்கியமான நாள். 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் சேர்ந்து 60 கண்ட்ரீஸு 64 லட்சம் செலவு பண்ணி டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் வந்து இது பண்ணுறாங்க. ஓகே, ஸோ டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் மொத்தம் அதுக்கே வந்து 114 நாள் எடுத்துகிட்டு அதை வந்து டிராஃப்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ டோட்டலாக வந்து செஷன்ஸ் நடந்தது 2 years 11 months and 18 days. மொத்தம் எவ்வளோ செஷன்ஸ் நடந்திருக்குன்னா 16 செஷன்ஸ் நடந்திருக்கும். ஸோ டிராஃப்ட் பண்ண எடுத்துகிட்ட மொத்த நாட்கள் 11/4. ஓகே, ஸோ 114 days. அதுக்கு முன்னாடி July 18 வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு 1947 மொத்தம் மெம்பர்ஸ் வந்து 299 பேர் ஆகிட்டாங்க. ஓகேயா, ஸோ 299 பேருன்னா முஸ்லீம் லீக்லாம் வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னேன். ஸோ 90 பேர் வெளியே போயிடுவாங்க. 389 90 பேர் வெளியே போயிட்டாங்கன்னா எவ்வளோ இருப்பாங்க, 299 பேர் இருப்பாங்க. அதில் 229 பேர் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்தவங்க, 70 பேர் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஸோ 70 வச்சுட்டா கூட ரிமைனிங் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த 229 49 வந்து மெட்ராஸ். சரியா, ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து 47 48 49 இந்த கடைசியாக அந்த டிராஃப்ட் பண்ணுறப்ப அந்த 299 பேரில் எத்தனை பேர் வந்தாங்கன்னு கேட்கலாம் கொஸ்டின். ஸோ 284 பேர் வந்து வந்திருப்பாங்க. அப்புறம் 1950 வருது. அதில் January 24 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நேஷ்னல் ஆந்தமும் சாங்கும் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிரசிடென்ட்டும் அப்போ தான்
ஓகே, தென் ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் வந்து எப்போ இருந்து எப்போ வரை செயல்பட்டது அப்படின்னா நமக்கு தெரியும் ஜான் 26 1950 இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்றது டேட் முக்கியம். April 17 அதோட பர்த்டே April 17 1952 வரைக்கும் ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் வந்து இருந்திருக்கும். அது கலைச்சதுக்கப்புறமா எலெக்ட் பண்ணி மேலே வந்து ஒரு அரசாங்கம் வந்து வந்திருக்கும். ஓகே, ஸோ எலெக்டட் பார்லிமெண்ட் வந்திருப்பாங்க. இங்கே என்ன எழுதிருக்கேன்னா ஜான் 26 1950 ஒய் ஏன் வந்து அது வந்து அப்போ வந்து கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா ஜான் 26 1930 ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆக போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி 1929 டிசம்பர் 21 லாகூர் மாநாட்டில் அறிவிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து முக்கியமாக கமிட்டிஸ் பார்க்குறோம். ஸோ மேஜர் கமிட்டி எவ்வளோ 8, மைனர் கமிட்டி எவ்வளோ 13. அப்போ 8 கமிட்டி அப்படின்னு பார்க்கும்போது UPUCS இதுக்கு வந்து நேரு வந்து இருந்திருப்பார். ஸோ யூனியன் பவரு, அப்புறம் யூனியன் கான்ஸ்டியூஷனு, அப்புறம் ஸ்டேட்ஸ், அவ்வளோதான். ஸோ யூனியன் பவர் கமிட்டி, அப்புறம் யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, அப்புறம் ஸ்டேட்ஸ் கமிட்டி, இது எல்லாத்துக்கும் நேரு. இங்கே 3 முடிஞ்சுது. அடுத்து இந்த 2 வந்து பட்டேல் வந்து இருந்திருப்பார். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டிக்கு வந்து நேரு இருந்தாருன்னா இங்கே வந்து ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷனுக்கு பட்டேல் இருந்திருப்பார். அப்புறம் அட்வைசரி கமிட்டி இருந்திருக்கும். என்ன அட்வைசரி கமிட்டி அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸ். ஸோ இந்த அட்வைசரி கமிட்டிக்கும் ஸோ ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷனுக்கும் பட்டேல் இருந்திருப்பார். அப்புறம் ரூல்ஸ் அண்ட் ஸ்டீரிங், ஸோ ரூல்ஸ் கமிட்டி ஸ்டீரிங் கமிட்டிக்கு ராஜேந்திர பிரசாத். அப்புறம் டிராஃப்ட் வி ஆல் நோ தட் அம்பேத்கர். ஸோ டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் போது நமக்கு வந்து டேட் ஞாபகம் வந்துடணும். ஸோ 1949 டேட் வந்து August 29. ஓகே, August 29 கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். அப்புறம் இந்த 2 மைனஸ் பண்ண டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 7. அப்போ மொத்தம் 7 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அண்ட் 7 மெம்பர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு அந்த யாரான ஞாபகம் வந்துடும். அம்பேத்கர் நமக்கு தெரியும். 2 ஐயர் இருக்காங்க. ஸோ என் கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். ஓகே, 2 ஐயர் இருக்காங்க. அப்புறம் ஒரு மனுஷன் சேடாக இருந்தாங்க, அதாவது KM முன்சி, சையத் முகமது சாடுல்லா. KM முன்சி, சையத் முகமது சாடுல்லா. ஓகே, ஸோ KM இது SM. ஓகே, அடுத்து வந்து 2 பேர். இதை வந்து நம்ம வந்து MM வரும், KK வரும். அதாவது N மாதவராக்கு he was replaced by BL மிட்டர். ஸோ மாதவராவ் வந்து மிட்டரை ரீப்ளேஸ் பண்ணி வந்திருப்பார். அதுக்கப்புறம் DP கைத்தானை வந்து ரீப்ளேஸ் பண்ணி யார் வந்திருப்பாங்கன்னா TT கிருஷ்ணமாச்சாரி. ஓகே, ஸோ மாதவராவ் ரீப்ளேஸ்டு மிட்டர், TT கிருஷ்ணமாச்சாரி ரீப்ளேஸ்டு DP கைத்தான். அண்ட் வந்து 2 டிராஃப்ட் வந்து வந்திருக்கும் 1948. ஸோ இது அதுக்கு தான் வந்து ஃபான் 4ன்னு எழுதியிருப்பேன். அதாவது வந்து Fனா ஃபெப்ரவரி, Oனா வந்து அக்டோபர். ஓகே, ஸோ இந்த 2 ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஆன் ஃபெப்ரவரி, செகண்ட் டிராஃப்ட் ஆன் அக்டோபர். அப்புறம் N4ன்றது வந்து இங்கே வந்துடும், ரீடிங்கில் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங்கு நவம்பர் 4லேருந்து 9 வரைக்கும். 2வது ரீடிங்கு 1948 நவம்பர் 15 ஸ்டார்ட் ஆகி அடுத்த வருஷம் அக்டோபர் 17 வரைக்கும் இருந்திருக்கும். ஸோ அப்போ செகண்ட் ரீடிங்கில் அந்த பெருசாக நடந்திருக்கு இல்லையா, அப்போ வந்து எவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 7653. ஓகே, ஸோ 7653 ஒரு 7500 கூட ஆவரேஜ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 7500 அமெண்ட்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ணதில் எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 2500 வச்சுக்கலாம். ஸோ 2473. அண்ட் ஃபைனல் ரீடிங் 1949 நவம்பர் 14லேருந்து நவம்பர் 26 வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ 26 நமக்கு டேட் தெரிஞ்சிடும். ஸோ நவம்பர் 4ம் நவம்பர் 26 நமக்கு தெரிஞ்சிடும். இன் பிட்வீன் இந்த ஃபஸ்ட் ரீடிங்கில் 9ஆம் தேதி, அப்புறம் அது 15 to அக்டோபர் 17, இந்த 14 இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் நவம்பர் 26 நடைமுறைக்கு வந்த ஆர்டிக்கல் என்னென்ன அப்படின்னா 5லேருந்து 9 வரைக்கும். ஓகே, ஸோ 5, 6, 7, 8, 9 5லேருந்து 9 வரைக்கும். அப்புறம் 60, 324. அப்புறம் 60s 2 வருது, 366, 367. அப்புறம் 379லேருந்து 3 வருது, 379, 80, 88. அப்புறம் 91, 92, 93. ஓகேயா. அப்புறம் மீதி ஆர்டிக்கல்லாம் நவம்பர் 26, 1950 நடைமுறைக்கு வருகிறது. அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரைவி கவுன்சில் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஆக்ட் 1949 வந்து ரிப்பல் பண்ணிடுறாங்க. ஸோ ப்ரைவி கவுன்சில் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன்றது வந்து இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் கோர்ட், இங்கே சுப்ரீம் கோர்ட் மாதிரி. அப்போ இந்த லாஸ்ட் ரீடிங் அப்போ வந்து நம்ம பார்த்தோம் 299 பேரில் 284 பேர் இருந்தாங்கன்னா அப்போ எவ்வளோ என்னென்ன கான்ஸ்டியூஷன் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பிரியாம்பில் 395 ஆர்டிக்கில் 8 ஷெடியூல், இப்போ 12 ஷெடியூல் இருக்குது. 22 பார்ட் இருந்துச்சு, அப்போ இப்போ 25 பார்ட் இருக்குது. இது வந்து கிரிட்டிசிசம். கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு என்னென்ன கிரிட்டிசிசம் இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் பாடியும் கிடையாது, இது சாவரன் பாடியும் கிடையாது. அதே மாதிரி இது ரொம்ப வந்து டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இதில் லாயர் பொலிட்டிஷியன்ஸ் தான் வந்து ஜாஸ்தி இருந்தாங்க. அதாவது அவங்களோட டாமினேஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அந்த லாயர் பாலிட்டிஷியன்ஸ் தான் வந்து டாமினேஷன் இருந்ததுன்றதை வந்து காங்கிரஸ் வாஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கிரான்வெல் ஆஸ்டின் சொல்லியிருப்பார். அப்புறம் டைம் கன்சூமிங் சொன்னேன் இல்லையா, அதை வச்சு நஸ்ருதீன் அகமது என்ன சொல்லியிருப்பாங்க, ட்ரிஃப்டிங் கமிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஹிந்து, நிறைய ஹிந்துஸ் தான் இருந்தாங்க அப்படின்றத வச்சு இட் இஸ் பாடி ஆஃப் ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு விஸ்கவுண்ட் சைமன் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் மேஜர்
கம்யூனிட்டி இன் இந்தியா அப்படின்ட்டு சர்ச்சில் சொல்லியிருப்பார். ஸோ சர்ச்சில் வந்து மைனர் கம்யூனிட்டியா, அதனால் அவர் கம்யூனிட்டி பற்றி பேசியிருப்பார். சர்ச் கம்யூனிட்டி, அவர் கம்யூனிட்டி பற்றி பேசியிருப்பார். ஸோ சைமன் அப்படின்னா ஹிந்துவோட பாடி பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைமன் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ட்ரிஃப்டிங் கமிட்டி நமக்கு தெரியும் நசருதீன் அஹ்மத். ஸோ காங்கிரஸ் வாஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதில் சேர முடியல அப்படின்னு ஒரு ஆசையில் சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ கிராண்ட் லாஸ்டின். அதுக்கு முன்னாடி மைனர் கமிட்டி 13 விட்டுட்டோம். ஸோ வந்து இங்கே வந்து நேரு எதுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு மைனர் கமிட்டியில் டிராஃப்ட்டை எக்ஸாமின் பண்ணுறதுக்கு வந்திருப்பாங்க. அப்புறம் அதோட லீடரான கான்ஸ்டியூஷன் லீடரான ராஜேந்திர பிரசாத், அங்கே வந்து நம்ம ரூல்ஸ் அண்ட் ஸ்டீரிங் கமிட்டி பார்த்துருப்போம். இங்கே வந்து ஃபைனான்ஸ் அண்ட் ஸ்டாஃபுக்கும் நேஷனல் ஃப்ளாகுக்கும். ஓகே, ஸோ ஃபைனான்ஸ் அண்ட் ஸ்டாஃப், நேஷனல் ஃப்ளாக் ராஜேந்திர பிரசாத். அடுத்து பட்டாபினாவே வந்து ஒரு ஹவுஸு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஹவுஸு, அதுக்கப்புறம் வந்து சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸு. அடுத்து வந்து வரதாச்சாரி. ஸோ வரதாச்சாரி அப்படின்னா வந்து வராரு போகிறாரு அப்படின்ற மாதிரி அட்ஹாக் கமிட்டிக்கு தான் அவர் தலைவராக இருந்திருப்பார். ஸோ அட்ஹாக் கமிட்டி எது இல்லைனா சுப்ரீம் கோர்ட்டு, சிட்டிசன்ஷிப், இந்த 2 அட்ஹாக் கமிட்டிக்கு வரதாச்சாரி வந்து வரதாச்சாரி வந்து லீடராக இருந்திருப்பார். அடுத்து வந்து எக்ஸ்போர்ட் கமிட்டி ஆன் ஃபினான்ஷியல் ப்ரொவிஷன், இதுக்கு வந்து நளினி ரஞ்சன் சங்கர். ஓகே, ஸோ நளினி ரஞ்சன் சங்கர் வந்து ஹெட்டாக இருந்திருப்பாங்க. இப்படி ஃபினான்ஸ்னால் நிர்மலா சீதாராமன், அந்த மாதிரி இங்கேயும் என்ன தான் ஸ்டார்ட் ஆகுது, நளினி. அடுத்து வந்து லிங்குவிஸ்டிக் ப்ரொவின்ஸ் அப்படின்னாவே வந்து நமக்கு தெரியும் எஸ்கே தார். அது போக ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் கமிட்டி இருந்துச்சு. ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் கமிட்டிக்கு ஸோ பிஸ்னஸ் ஒரு மனுஷங்க பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கேஎம் முன்ஷி. அடுத்து கிரெடென்ஷியல், அதிகமாக கிரெடென்ஷியல் ஆகிட்டாவே அல்லாடுவாங்க. ஸோ அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார். அடுத்து வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சிஏ, ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் சட்டம் இயற்றுறது, இது எல்லாத்துக்குமே வந்து ஜிவி மவளங்கர் தான் இருந்தார். ஸோ அதனால் இங்கேயும் வந்து ஜிவி மவளங்கர் வராரு. அடுத்து வந்து ப்ரெஸ் கேலரினா வந்து உஷாநாத் சென். ஸோ உஷா தான் ப்ரெஸ்ஸில் ஃபேமஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பற்றி முக்கியமான விஷயங்கள். ஸோ சிம்பிள் வந்து யானை. லீகல் அட்வைசர் யார் அப்படின்னா வந்து BN ராவ். அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு செக்ரட்டரி யாருன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ HVR ஐயங்கார். ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின். ஸோ பன்ராவ் வந்து லீகல் அட்வைசர் இருந்திருப்பார். HVR ஐயங்கார் வந்து செக்ரட்டரி இருந்திருப்பார். அதுக்கப்புறம் சீஃப் டிராஃப்ட்மேன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ சீஃப் டிராஃப்ட்மேன் அப்படின்னா வந்து SN முகர்ஜி. ஸோ ரொம்ப முக்கிய அதை சீஃபாக இருந்து டிராஃப்ட் அதை பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பயங்கரம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க SN முகர்ஜி. நமக்கு பிரேம் பிஹாரி நரேன் ரெஜிஸ்டர் தெரியும். அவர் தான் கேலிகிராஃப் பண்ணார், ரிட்டார்டிங்கில் பண்ணாருன்னு சொல்லிட்டு. அடுத்தது அதை வந்து டிசைன் பண்ணது யாருன்னு பார்க்கலாம். அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனை டெக்கரேட் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நந்தலால் போஸ். ஸோ மொத்தமாகவே வந்து இங்கிலீஷ் வெர்ஷனை வந்து நந்தலால் போஸ் வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி ஹிந்தி வெர்ஷனுக்கும் அவர் தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பார். ஸோ அது பர்டிகுலராக இங்கிலீஷ் வெர்ஷனில் ப்ரியாம்பில் வந்து யார் வந்து டெக்கரேட் பண்ணாங்க அப்படின்னா பியோஹர் ராமனோகர் சின்ஹா. ஸோ ப்ரியாம்பில் யார் டெக்கரேட் பண்ணாங்கன்னா பியோஹர் ராமனோகர் சின்ஹா. ரெண்டையுமே வந்து ஜென்ரலாக டெக்கரேட் பண்ணது யாருன்னா நந்தலால் போஸ். இதே வந்து ஹிந்தி வெர்ஷனில் யார் கேலிகிராஃப் பண்ணாங்க அப்படின்னா வசந்த் கிருஷ்ணன் வைத்யா. ஸோ வசந்த் கிருஷ்ணன் வைத்யா. அது இல்லாமல் இங்கிலீஷை யார் வந்து கேலிகிராஃப் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா பிரேம் பிஹாரி நரேன் ரைஸ்டா. ஸோ இது ஜென்ரலாக தான் கேட்பாங்க. ஹிந்தின்னு பர்டிகுலராக கேட்டாங்கன்னா வசந்த் கிருஷ்ணன் வைத்யா நமக்கு தெரியணும். மொத்தம் எவ்வளோ உமன் இருந்தாங்கன்னா 15 உமன் இருந்தாங்க. அதில் வந்து சரோஜினி நாயுடு, அம்ரித் கவுர், அப்புறம் ஸ்வதேஷ் கிருப்லானி இவங்களாம் வந்து இருந்திருப்பாங்க. அப்புறம் இப்போ வந்து ஆக்சுவலாக அதில் வந்து 90,000 வேர்ட்ஸ் வந்து இருக்குது. இங்கிலீஷில் வந்து மொத்தம் 221 பேஜ் இருக்குது. ஹிந்தியில் வந்து 251 பேஜஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக 90,000 வேர்ட்ஸ் இருக்குது. ஹீலியம் கேஸ்கில் வச்சுருக்காங்க. அது போக ஒரு 1000 காப்பி வந்து 1955 வந்து அடிச்சிருப்பாங்க. யாருன்னா சர்வே ஆஃப் இந்தியா. சர்வே ஆஃப் இந்தியா எங்கே இருக்குது? டெக்ராடனில். நெக்ஸ்ட் வந்து ப்ரியாம்பிள். ஸோ ப்ரியாம்பிள் அப்படின்னா வந்து ட்ரிபிள்எஸ் டாக்டர் G. லீஃப். ஸோ ஃபஸ்ட் ஆக்சுவலாக ப்ரியாம்பிள் என்ன ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரிபிள்எஸ் டாக்டராக இருக்குது. ஸோ சாவரின், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். ஓகே, ஸோ இப்படி இருக்கக்கூடிய கண்ட்ரி வந்து சிட்டிசன்ஷிப்புக்கு வந்து என்ன செக்யூர் பண்ணணும் அப்படின்னா அந்த லீஃப் வந்து செக்யூர் பண்ணணும். ஸோ அப்படின்னாவே நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்கிறது ப்ரியாம்பிள் டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்கிறது சோஷியல், எக்கனாமிக், பாலிட்டிக்கல்ன்ற வார்த்தை வந்து பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி லிபர்ட்டி அப்படின்றது தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப் அப்படின்ற வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஈக்குவாலிட்டின்னு பார்க்கும்போது ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஈக்குவாலிட்டி தரணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ராட்டர்னிட்டி பொறுத்த வரைக்கும் டிக்னிட்டி, இன்டெகிரிட்டி வந்து காப்பாற்றணும்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம எப்போ அடாப்ட் பண்ணுறோம், அது போக வந்து நாங்கள் இங்கே வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம், எனாக்ட் பண்ணிக்கிறோம் அண்ட் கிவ் டு அவர் செல்ஃப் திஸ் கான்ஸ்டியூஷன். ஸோ நம்மளுக்கு நாமே இந்த கான்ஸ்டியூஷனை கொடுத்துக்கிறோம். ப்ரியாம்பிள் அப்படின்றது 1987 அமெரிக்கன் மாடல் இது. ஓகே, இந்த ப்ரியாம்பிளோட சோர்ஸ் யார்? நம்ம தான் பீப்புள். நேச்சர் என்ன? இந்த ட்ரிபிள்எஸ் டாக்டர். அப்ஜெக்டிவ் என்ன? இந்த J. லீஃப்.
இதை தொடர்ந்து 3 கேஸ் வருது. 1960, 1973, 1995. 1960 பெரிய யூனியனில் ப்ரியாம்பிள் இஸ் நாட் அண்ட் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து 24/4 1973 கேசவானந்த பாரதி கேசஸ் கேரளாவில் வந்து இல்லை இது ஒரு பார்ட்டு தான் அப்படின்ட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த கேஸில் ஆக்சுவலாக வந்து இது பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து மீறாமல் இருக்கணுன்ற அந்த ஒரு இது தனி சப்ஜெக்ட். ஸோ அதையும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 1995 எல்ஐசி விசஸ் சிஏஆர்சி அதில் வந்து இது வந்து இன்டெக்ரல் பார்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில கொஷின்ஸில் இந்த கேசவானந்த பாரதியோட இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லிட்டு எது வந்து இன்டெக்ரல் பார்ட்னு சொல்லிச்சுட்டு இந்த எல்ஐசி ஆப்ஷன் இல்லாமல் கேசவானந்த பாரதி கேட்டாங்கன்னா கேசவானந்த பாரதி கொடுத்துடலாம். ஸோ இதில் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாமல் வந்து திருத்த பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு இது மாதிரி சொல்லியிருப்பாங்க. பண்ணிக்கோங்க, ஆனால் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் மீறாமல் வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த சிஏஆர்சிக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா கன்சியூமர் எஜுகேஷன் அண்ட் ரீசர்ச் சென்டர். ஸோ நம்மளோட வந்து சோஷியல் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தையை பார்ப்போம். இதில் வந்து ஆக்சுவலாக ஒரு அமெண்ட்மெண்ட் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் 1976. இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா எஸ்எஸ்ஐ, அதாவது சோஷியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி, இந்த 3 வார்த்தையை ஆட் பண்ணியிருப்பாங்க. இஸ் கம்மிங் பேக். ஸோ சோஷியலிஸ்ட் அப்படின்ற ஃபஸ்ட் வார்த்தையை எடுத்துக்கிறோம். இது வந்து 1955 ஆவர்ட் டிசிஷனில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளோட நம்மளது வந்து டெமோக்ராட்டிக் சோஷியலிசம். ஓகேயா? ஸோ இது ஏன் டெமோக்ராட்டிக் சோஷியலிசம்னா மிக்சட் எக்கனாமி அப்படின்றதுனால வேறு சோஷியலிஸ்ட்டு கவர்மெண்ட் எல்லாம் பண்ணோம். இது டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் மிக்ஸ்ட் எக்கனாமி. இதில் ஒரு கேஸ் ரிலேட் ஆயிருக்கு. ஸோ நக்காரா விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ நக்காரா கேஸ் அப்படின்னாவே வந்து 1983 இதில் வந்து இந்தியன் சோஷியலிசம் பற்றி சொல்லியிருக்காங்க. மார்க்சிசம் அண்ட் ப்ளஸ் காந்திசம் தான் நம்மளோட இந்தியன் சோஷியலிசம் அப்படின்ட்டு இருப்பாங்க. அடுத்து வந்து செக்குலரிசம். ஸோ செக்குலரிசம் அப்படி இல்லை, சோஷியலிசம் சாவரிட்டி கிடையாது. அடுத்து வந்து சோஷியலிசம் பார்த்தாச்சு. செக்குலரிசம்னா வந்து 47 1976 தான் ஆட் பண்ணுவாங்க. பட் 2 இயர்ஸ் முன்னாடியே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 25லேருந்து 28 வந்து செக்குலரிசத்தை பற்றி தாங்க பேசுது அப்படின்ட்டுருவாங்க. அது வந்து டெமோக்ராட்டிக்கு. ஸோ ரிப்பப்ளிக் அப்படின்றது வந்து ஒரு லாட்டின் வார்த்தை அப்படின்றத வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதேமாதிரி டெமோக்ராட்டிக் அப்படின்றது என்ன வார்த்தை அப்படின்னா க்ரீக் வேர்டு. அதுவும் இல்லாமல் சாணக்கியாவோட அர்த்தசாஸ்திராலே வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து டெமோக்ராட்டிக்கில் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம், பிரசிடென்ஷியல் ஃபார்ம்னு சொல்லலாம். ஸோ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம்ன்றது இந்தியா, இங்கிலாந்துலாம் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம். ஸோ பிரசிடென்ஷியல் ஃபார்ம்ன்றது வந்து ஃப்ரான்ஸ், யூஎஸ் இதெல்லாம் வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம். ஸோ இங்கே நம்ம பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரேட் இருப்பாங்க, அதுக்கு லெஜிஸ்லேச்சர், அது கீழே வந்து எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, ஸோ ஒரு ஆர்டர் இருக்கும். இங்கே வந்து எலக்ட்ரேட் இருப்பாங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ்ன்றது வந்து 2 விங்ஸ் மாதிரி. நம்மளது வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா சுவிட்சர்லாந்து தான் எக்ஸாம்பிள். அங்கே வந்து ரெஃபரண்டம் இனிஷியேட்டிவ், ரீகால், பிளபிசைட் அப்படின்னு சொல்லிட்டு 4 விஷயம் இருக்குது. ரெஃபரண்டம்னா ஜென்ரலாக ஓட்டு போடுறது. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் மக்கள் ஓட்டு போடுறது தான். ஸோ ரெஃபரண்டம்ன்ற ஓட்டு போடுறது. இனிஷியேட்டிவ்னா அவங்களே இனிஷியேட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணுறது. ரீகால்னால் அது வந்து திரும்ப வாங்குறது. பிளபிசைட் அப்படின்னா ஒரு சாவரன் ரிலேட்டடாக இல்லை டெரிட்டரி மாற்றுற விஷயமா வந்து டைரக்ட் ஓட் பண்ணுறது வந்து பிளபிசைட். இது ஓட்டு தான், பட் முக்கியமான விஷயத்துக்கு போடுறது பிளபிசைட். ஸோ ரெஃபரண்டம், இனிஷியேட்டிவ், ரீகால், பிளபிசைட். ஸோ அடுத்து வந்து டெமோக்ரஸி அப்படின்னாவே உமனை பற்றி பேசாமல் இருக்க முடியாது, எல்லாரும் இன்வால்வ் ஆகணும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நியூசிலாந்து தான் வந்து உமனுக்கு ஓட் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 1893. ரெண்டாவது யூகே 1918. அடுத்து யூஎஸ்ஏ 1920. அப்புறம் ஜேலிஃபில் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன் கேட்கலாம். எங்கேருந்து எடுத்தோம்? ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917 எடுத்தோம். ஸோ சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் லிபர்ட்டின்றது நம்ம பார்த்தாச்சு. ஈக்குவாலிட்டி அப்படின்றது எல்லாத்துக்குமே ஈக்குவாலிட்டி இருக்கணும். சிவிக் ஈக்குவாலிட்டி நமக்கு என்ன சிவிக் ஈக்குவாலிட்டி இருக்குது? ஆர்டிகல் 14 15, 16, 17, 18, 14 18 வரைக்கும் சிவிக் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுது. பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி, எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி எல்லாம் இருக்கணும். ஸோ ஃப்ராட்டர்னிட்டி பார்த்துட்டோம். ஸோ ஃப்ராட்டர்னிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 15(1) அதை பற்றி பேசுது. ஸோ பிரதர்ஹுட் அண்ட் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இதுவும் வந்து ஃப்ராட்டர்னிட்டி ரிலேட்டட் தான். அதுக்கப்புறம் ஈயாலஜிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ ட்ரீம் ஸோ லாங் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க? ட்ரீம் டு ஸோ லாங் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து ஹோரோஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு முன்சி சொல்லியிருப்பாங்க. அல்லாடிட்டே கனவு காணுவாங்க. அப்புறம் ஹோரோஸ்கோப் பார்க்கறது ஒரு மனுஷங்க. அதுக்கப்புறம் அடுத்து வந்து பர்காவா, இங்கே பர்கர் கொடுத்துருக்கேன். ஸோ பர்காவா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பர்கர் வந்து சோல்னு எழுதியிருக்கேன். ஸோ சோலு, கீ, இது ஒரு ஜுவல் பாக்ஸ், இது வந்து யாட் ஸ்டிக். ஜுவல் பாக்ஸ் இல்லை, ஜுவல்லு. கீ நோட்னு வந்து பார்க்கர் வந்து சொல்லியிருப்பாங்க, பார்க்கர் பின்னு. அடுத்து வந்து யூஎஸ்ஏ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹிதயதுல்லா சொல்லியிருப்பாங்க. பட் நம்மளது வந்து அதை விட மேலானது அப்படின்ட்டு இருப்பாங்க. அடுத்து ஐடி கார்டு அப்படின்றது பல்கிவாலா.